கோழி கூவையில ராசாத்தி நானும் வந்தேன். இந்த பிச்சைக்கார பசங்க வேலையே முக்கியமா உள்ள வேலை பார்க்கும் போதுதான் வந்து கதவு யார் அது? நாங்க உள்ள லிங்க பூஜை செஞ்சுட்டு இருக்கா. சிவாய நமக. லிங்க பூஜை பார்த்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். லிங்க பூஜை நடக்குது. பச்சை சாப்பாடு கொடுக்காது. கால் எதனா மாட்டி கது தட்டுட்டா தட்டு. என்ன பண்ணப்பா? எப்படியா மேடம்? எதுக்கு வந்த? என்ன பண்ணுங்க அந்த ஆள பில்லு போடுறீ? நான் ஓடி போறேன். வேலை பார்த்துட்டு இருக்காரா? யார் வந்துக்கிறது தெரியுமா? யார் வந்துக்கிறாங்க? நீ யாரை வச்சுங்கிற? இந்நாட்டு இளவரசர் முரளி அவங்க அப்பா இந்நாட்டு மன்னர் வந்திருக்கிறார். ஏ மாமாவா? மாமாவா? ஆமாடா. ஏ மாமனாருடா. மாமா சாப்பிடுறீங்களா? என்ன கூட அதை நம்பித்தான் 1050 ரூபாய் கட்டிட்டேன். எனக்கு வெறி போய் போய் என்ன பார்த்து மாமான்னு சொல்லடா. கம்பெனிக்கே மாமா தான். கம்பெனிக்கு மாமா நான் டாக்டர் மாமா.
டேய் டேய் புரிஞ்சு ஜபரா டேய் ஏய் மானா எங்கடே டேய் ஒரு விட்டு என்ன நான் பாருங்க ஏய் மானா டேய் ஆம்பளை யாரு பொம்பளை யாரு கேட்டியாடா அந்த நிலைமைக்கு மாத்திக்கிறா ஏய் அப்பா வந்துக்கறாரா ஐயோ எங்க அப்பாவா அவர் எங்க வந்தாரு ஷிஃப்ட் மாத்தலாம் நீ யாருடா இந்த நாட்டு இளவரசன் வருங்கால இந்த நாட்டு மண்ண நீங்க வர தகுமாடா இது எப்படி வேண்டும் தாசிகள் வாழக்கூடிய இடம் எவ்வளவு விடு ஒரு தாசிடா அவர் பேசிடா இங்க வரலாமா இந்த தெய்வத்தை பார்த்து தாசி பேசி குடும்பத்தின் குத்து விளக்க ஐயோ அவளா குத்து விளக்கு நாரை எத்திரி பேர் இட்டு போய் குத்தி காந்தாரு இந்த தெய்வத்தை பார்த்து தாசி வேசி என்று இன்னொரு முறை சொன்னால் வேறு யாராக இருந்தாலும் அவன் ஆவை நான் துண்டு பெற்றெடுத்த தந்தை வந்து கேட்க மாட்டாயா ஒருவரும் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் வாடா நம்ம கூட அட்மிட் பண்ணலாம் யூடியூப்ல பார்த்துட்டு மேடம் அவங்க பாட்டு பாடு கேட்கறாங்க உன்னை பாடு பாடுன்னு சொல்றேன் அவங்க தெரியும் பாடுன்னு கேட்கறது பாடுன்னு போய் மாமியார் நல்லா இருக்குதா பணம் கட்டிட்டுக்கிறேன் நான் பில்லு கட்டிட்டுக்கிறேன் இல்லாத பாணியாக்கிறேன் நீ மட்டும் சிரிக்கிற இப்படி பிள்ளைய பெற்றதற்கு இந்த நாடே என்னை பார்த்து கேவலமா சிரிக்கிற ரத்த புள்ள அழாதடா மணிப்பாட்டு வாயா ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று சின்ன சின்ன வயதில் நம்மளை சீரோடு சிறப்போடு வளர்த்தேனே பெற்றெடுத்த தந்தை என்று பாராமல் என்ன அடிச்சுட்டான்டா அதே மகன் போலே என் மகனை எப்படி விட்டான்? நான் வயதான காலத்தில் எனக்கு துணையா இருப்பது என் மகன் மட்டும் தானடா பையன் போனா போறான் 1050 ரூபாய் போறான் என் பையன் போனாலும் பரவாயில்ல உங்களுக்கு 1050 மட்டும் வேணுமா உன் மகள் திறந்த வேண்டும் என்றான் ஆமாடா இவ்வளவு விட அழகான ஒரு பெண்ணை கேட்ட பார்த்து பாத்து